எஸ்ஐஆர் பற்றி விரிவாக பேச இருக்கிறேன். எஸ்ஐஆர் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மக்களின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநியாயம், ஒரு மிகப்பெரிய இந்த மக்களின் வாக்குகளை திருடக்கூடிய அளவிற்கு செய்கிற ஒரு திட்டம். ஏற்கனவே பீகாரில் இது போன்று செய்திருக்கிறார்கள். அங்கு பெரும்பாலான தலித் மக்கள் வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். பெண்கள் இந்த வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,32,00,000 இந்த மக்கள் இன்றைக்கு வாக்குகளை இழந்து பீகாரில் இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து தமிழகத்தில் 4ஆம் தேதியிலிருந்து அந்த பணியை துவங்க இருக்கிறார்கள். 4ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்கு தீர்ப்பு வருவதாக இருக்கிறது. அதனால் முன்கூட்டியே திட்டமிட்ட அதே தேதியில் இவர்கள் துவங்குகிறார்கள். இது மக்களுக்கு விழிப்புணர்வு தருவதற்குள் அவர்களுடைய திட்டம் தமிழகத்தில் எல்லா மக்களுடைய வாக்குகளையும் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை எல்லாம் குறைப்பதற்கான திட்டத்தை முழுமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது நான் இந்த எஸ்ஐஆரில் ஒரு வாக்காளராக ஒருவர் பதிவு செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவைப்படுகிற ஆவணங்கள் என்ன என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தயவு கூர்ந்து இந்த வீடியோவை சற்று உன்னிப்பாக கவனித்தால் நம்மால் இத்தனை ஆவணங்களை கொடுக்க முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள். அதை உங்களிடம் வரிசை கட்டி ஒன்றொன்றாக நான் சொல்லுகிறேன். தயவு கூர்ந்து நீங்கள் நன்றாக கேளுங்கள். பொதுத்துறை நிறுவனத்தில் கிட்டத்தட்ட அரசாங்க அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை காண்பிக்கலாம். அது ஒரு ஆவணம். அதை தொடர்ந்து 1/1/1987 அதிலிருந்து எல்ஐசியில், அஞ்சல் துறையில், அரசாங்கத்தில் வங்கி கணக்கு வைத்திருக்கிறவர்கள் அதனுடைய அடையாள அட்டைகளை அல்லது சான்றிதழ்களை, ஆவணங்களை கூட காட்டிக்கொள்ளலாம். 3ஆவதாக பிறப்பு சான்றிதழை அந்த வாக்குகளுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதே போன்ற கடவுச்சீட்டு என்றால் நாம் சொல்லுவோம் பாஸ்போர்ட் என்று சொல்லுவோம். அது அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் கொடுக்கக்கூடிய சான்றிதழ், இந்த மெட்ரிகுலேஷன்ஸ், கல்வி சான்றிதழ்கள், இந்த படிப்பு சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தகுதி வாய்ந்த மாநில அரசு அளித்துள்ள வசிப்பிட, நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், ரெசிடென்சி சர்டிபிகேட், அதுவும் கொடுக்க வேண்டும். பழங்குடியின ஆதிவாசி மக்களுக்கு வன உரிமை சான்றிதழை அளிக்கப்பட வேண்டும். தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழையும் அளிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, தேசிய குடிமக்கள் பதிவேடு நடைமுறையில் உள்ள இடங்களில் அந்த சான்றிதழை அதுக்கு வைக்க வேண்டும், அந்த இடங்களில் இருப்பவர்கள். அது மட்டுமல்லாமல் மாநில உள்ளாட்சிகளில் வழங்கியிருக்கக்கூடிய குடும்ப பதிவேடு சான்றிதழ், அதையும்